பாரம்பரிய முறைப்படி கணிக்கிறப்போ இந்த மாதிரி இவ்வளோ ஜாதகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற யோசனையே அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அவங்க அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் உடனே இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதே தேதியில் அதே நாளில் இவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்களே, அத்தனை பேர்த்துக்கும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க யோசித்து பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. 60,000 பேர் பிறந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த 60,000 பேர்த்துக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்க நீட்டாக இருப்பாங்க, க்ளீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அதாவது சுகமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கஷ்டப்படுற குடும்பங்களாக இருந்தால் கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சுக்கிரன் ஆட்சி பெற்ற ஜாதகர்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.